ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். வீட்டில் யாருமே இல்லை சார். நான் போகணும் சார், ப்ளீஸ் சார். சார் ஒய்ஃப் தான் சார் கூப்பிட்றாங்க. இந்த ஒரே ஒரு கால் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் கெஞ்சி கேட்குறேன் சார், இந்த ஒரே ஒரு கால் மட்டும் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது தெரியலடா உனக்கு ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே? உட்கார அப்படி. எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட போகிறோன்னு தெரில. சினிமாவுக்கு உண்மையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நமக்கு டைம் வரும், வெயிட் பண்ணுவோம். கிடைக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கல்ல, இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி அவங்களுக்கே இன்னும் அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் ஆடிஷனில் பார்ப்போம். இங்கே பாரு, நாளைக்கு நீ நடிக்கிறதோடு சேர்த்து 100வது ஷார்ட் ஃபில்ம். நீ உன் எய்ம் மேலே வச்சிருக்க அன்பையும் மரியாதையும் நான் குறை சொல்லல சஞ்சய். அதே அன்பையும் மரியாதையும் உன்னை சுற்றி இருக்கவங்க மேலேயும் வையும் தான் சொல்கிறேன். ஆசையை தேடி போறேன்னு வெறும் அனுபவத்தை மட்டும்தான் சேர்த்து வச்சிருப்பே தவிர எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் பிரதர். இதில் என்ன இருக்குது பிரதர்? உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். அண்ணா, தம்பியாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஏன் கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஆசையை தேடி போகிறேன்னு வெறும் அனுபவத்தை மட்டும்தான் சேர்த்து வச்சுருப்பீங்க, எதையும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. உங்களோட அன்பையும் மரியாதையும் உங்களை லவ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் வைங்க. ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னு தெரில. சரவணா, ஏன் முன்ன மாதிரி என்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிற? ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டல்? நான் வரேன், நான் வந்துடுறேன். என்னாச்சுண்ணா? ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களா? என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ. ஒரே நிமிஷம்ண்ணா. டேய் வண்டி கொடு. சரி மாப்பிள, எங்கடா எங்கடா போகிறேன்? டேய் வண்டி எடுத்து கொடுக்குறேன் ப்ரோ. நான் காலை வந்து வாங்கிக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு போங்க. தேங்க்ஸ் பிரதர். டேய் அவன் எங்கே போகிறேன்? டேய் என்னடா மாப்பிள, நீ பாட்டுக்கு பைக் கொடுத்து விட்றேன், அவன் பாட்டு கொண்டு போயிட்டா என்ன பண்ணுவா? ஏய் நாளைக்கு ஆடிஷன் இருக்குன்னு சொன்னால் எப்படி போவா? விடுமாமா, ஆடிஷன் தானே மாமா. என்ன சொல்ல போகிறாங்க? கால் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட போகிறாங்க. கணக்குக்கு 203வது ஆடிஷன், அவள் தானே மாமா. என் அக்கா வயசு இருக்காதா மாமா அவர் ஒய்ஃபுக்கு? டேய் டேய் என்னடா பண்ற? டேய் மாப்பிள, டேய் என்னடா இதுக்கு அழுதுகிட்டு இருக்க? டேய் அழுகாத மாப்பிள. டேய் நான் இருக்கேனடா. ஹலோ, போகலாண்ணா. ஹலோ சஞ்சய், நான் ஜிஎல்வி மீடியாவில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறேன். ப்ரொடியூசர் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல்கம் சஞ்சய். கம் ஆன் சிட் டவுன். மாப்பிள நீ மட்டும் ஹீரோ ஆயிட்டேனா தமிழ்நாடு ஃபுல்லா உனக்கு பேனர் வைக்கிறேன்டா. டே மச்சான், எப்படியாச்சும் ஹீரோ ஆயிடுறா. என் பையன் படுற கஷ்டத்துக்கு சீக்கிரம் தேட்டரில் வரத்தான் போகிறான். நான் பார்க்க தான் போகிறேன். ஸோ சஞ்சய், ஹவ் இஸ் லைஃப்? நீங்கள் நினச்சா மாறிடும் சார். நைஸ் ஒன் சஞ்சய், நல்லா பேசுகிறீங்க. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் நீங்கள் தான் ஹீரோ. உங்களுக்கு என்னென்ன டேட்ஸ், உங்கள் சேலரி என்ன, எல்லாத்தையும் மேனேஜர் பேசிடுவார். டைரக்ஷன் டீம்லேருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கால் வரும். சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார். திடீர்னு எல்லாம் புதுசாக இருக்குது சார். சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? சார் இவர் நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்சா நீங்களும் திருப்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏண்டா குண்டா, மாப்பிள்ள ஹீரோவான ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு சீக்கிரம் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். உங்க அப்பா கிட்ட போய் ஒரு தடவை பேசலாம்ல, நீயும் ஏன் அடம் பிடிக்கிற? ஹலோ அப்பா, நான் இது வரைக்கும் எங்களுக்காக எதுவுமே கேட்டதில்லை. எங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அட்லீஸ்ட் எங்களுக்காக இது ஒன்றாச்சு பண்ணுங்க. ஹலோ ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டு ஷாலினியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? குன்றத்தூரில் இருக்கிற முருகன் ஹாஸ்பிட்டல். என்னாச்சு? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரண்யான்றவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நொடிகள் நகரும் இடைவெளி, அதிலும் கூட தேடி செல்லும் என் மனம் என்ன செய்ய சொல்லடி. உலகின உருகிடும் உயிரும் எனதில்லை உனதடி. இருளிலும் நம் காதல் காட்சி உறங்கிடும் நம் விழியில் தெரிய. சிரிக்க ஒரு கணம் மறுக்கும் உன் மனம், மறந்த என் மனம் அலையுதே. நெஞ்சோடு ஒட்டிக்க உயிரையும் வச்சுக்க, உன்னோட தச்சுக்க நீ விலகாம கட்டிக்க, வீண் கோவம் வெட்டிக்க, எனக்குன்னு பிறந்தவ நீ. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. இந்தாங்க அவங்க ஃபோன். சாரி ஷாலினி, எப்பவும் போல லேட் ஆயிடுச்சு. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல தெரில. ஆனால் இது நீ கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுன்னு எனக்கு தெரியும். உன்னை ஒரு அக்கா காப்பாற்றினாங்கல்ல, அவங்களை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவங்க தான் சான்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு
அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க கான்ஷியஸாக இல்லை, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. ஷாலினி, நம்ம ஃப்யூச்சர் பற்றி நீ எந்த பயமும் வேணாம். ஆல் செட். நீ எல்லாம் கரெக்டாக போகணும். ஷாலினி, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறி, என்னை திட்டு, என்கிட்ட ஏதாவது பேசு ஷாலினி, ப்ளீஸ். ஷாலினி, I love you, ஷாலினி. எப்பவாச்சும் நீயா வந்து லவ் யூ சொல்லியிருக்கியா? நான் சொன்னாதான் சொல்லுவியா? ஒரு நாள் நான் சொல்லவே மாட்டேன், நீயா வந்து கெஞ்சுவ பாரு. ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஹரிஸ். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னா அன்பினால் ஜீவிக்கும் படத்தோட ஹீரோ கூட தான் இருக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்களோட இன்ட்ரோ, இந்த படத்தோட ஜேர்னி இதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சய்குமார் ஸ்ரீனிவாசன். சென்னைக்கு சினிமாவில் சாதிக்கணும்னு கனவோட வந்த பல பேத்தில் நானும் ஒருத்தன். என்ன ப்ரோ, இன்ட்ரோ இவ்வளோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி விடுங்க, இந்த ஜேர்னியில் நிறைய விஷயத்த தொலைச்சிருப்பீங்க, தேடி இருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த ஜேர்னியை பற்றி அழகாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது அவங்களுக்கு அவங்க யாருன்னு. ஏய் அமிர்தா, என்னங்க இங்க வாயே. ஓகே ப்ரோ, இங்க வாயே. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சினி ஃபீல்டுக்கு வரணும்னா வீட்டில் இருக்கிற யாரோட சப்போர்ட்டாவது வேணும். அப்படி யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது? வீட்டில் சப்போர்ட்னா எப்போவுமே என் அக்கா தான். அப்பா அம்மா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட என் அக்காட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக எப்போவுமே இருப்பாள் எல்லா விஷயத்துலையும். என்னடா பண்ணிருக்க? திருடு தானே வந்தோம். உன் ஒய்ஃபை காப்பாற்றணுமா வேணாமா? என் பொண்டாட்டி காப்பாற்றணும் நம்ம திருடவே வந்தேன். ஆனால் இப்படி தான் அவளை காப்பாற்றுன்னு தெரிஞ்சா அவளே என் அசிங்கமாக பாப்பாடா. அமிர்தான்ற பேஷண்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஜெனரல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. பில் யார் கட்டணும்? அவங்க தம்பின்னு சொன்னார். அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. சஞ்சய், என்ன காச்சு உனக்கு? எனக்கு வேலுவை தாண்டா பிடிச்சிருக்கு. அக்கா, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கடா தம்பி. நீ வீட்டுக்கு வாக்கா, நான் வீட்டில் பேசிக்கிறேன்க்கா. வரலடா. உங்க படத்தை ஒரு வரியில சொல்லி முடிக்கிறீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? Love is universe. Universe is full of love.